ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அம்பர்லா லாங் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 மீட்டர்ஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல் ஃபுல் பிளாக்கில் நான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும் போடுறதுக்கு. அதுக்கு நம்ம காட்டன் லைனிங் எடுத்தோம்னா செட் ஆகாது. அதனால் நான் சாட்டினில் 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இது சாட்டின் மெட்டீரியலு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் டாப்போட லென்த் எடுத்திருக்கேன் 14 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க. கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். இப்போ நம்ம இந்த அளவெல்லாம் 35 சைஸும் 36 சைஸ் உள்ளவங்களுக்காக நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம். 35 சைஸ் உள்ளவங்களுக்கு ஒரு டக் அடித்து போடுற மாதிரி இருக்கும். 36 பர்ஃபெக்டாக இருக்கும். மார்பு சுற்றளவு 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன். அதுதான் நான் காமிச்சிருந்தேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா கழுத்தகலம் 2.25, ஷோல்டரும் 2.25 நான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்ம் ரவுண்டில் அந்த லைன் வரைவோம்ல, எல் ஷேப் லைனு, அது 6 இன்ச்சஸ் நான் அந்த லைன் எடுத்திருக்கேன். அதில் பாதி பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் அங்கே மார்க் பண்ணி அப்படியே ஒரு வளைவு செஸ்ட்டுக்கு கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். முன் கழுத்து இறக்க 6 இன்ச் எடுத்திருக்கேன். பின் கழுத்துக்கு நான் 1 இன்ச்சு இறக்கி தான் வச்சுருக்கேன். நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. இந்த இடத்துல செஸ்ட்டோட ஷேப் கொடுக்கணும். அதுக்கு 2.25 வச்சு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கேன் அந்த மார்க்கிங் வரைக்கும். அங்கேருந்து நம்ம இடுப்போட அகலம் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸ் இடுப்போட அகலம் ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்காக விட்டு அந்த லைனை கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இடுப்புக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இடம் ஷேப்பாக இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கிறோம். அது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து போய்ப்பேன். ஃப்ரண்ட் நெக் நீங்கள் என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் நெக் வேணுன்னா ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க, பா நெக் வேணுன்னா பா நெக் கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் நெக் 2 பேக் சைடும் ரவுண்ட் நெக், ஃப்ரண்ட்டுக்கும் ரவுண்ட் நெக் வச்சு நான் அப்படியே ஒட்டுக்கா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 6 இன்ச்சஸ் வச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனை, அதை அடையாளம் போட்டு வச்சுப்போம். நம்ம தையல் போடும்போது இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம அப்படியே தையல் போட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 35 சைஸ் உள்ளவங்களுக்கு இன்னொரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு பேக் நெக் கொஞ்சமாக நான் இறக்கிக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு லைன் பண்ணி அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கிறேன் கீழே இறக்கி. பேக் நெக் பா நெக் வச்சாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் மாற்றி வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் டாப்புக்கு கட் பண்ணது போக மீதி இருந்த அந்த லைனிங் மெட்டீரியலை 2 மீட்டர்ஸ் அப்படியே இருக்குது. அதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்படி விரித்து வச்சுக்கிட்டேன். இந்த பீஸ் பாருங்கள், ஒரு கார்னர் பீஸை மட்டும் கொண்டு போய் அந்த பக்கம் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு மேலே முக்கோணம் ஷேப் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 8 இன்ச்சஸ் நம்மளுக்கு இடுப்போட பர்ஃபெக்ட் அளவு. அதிலிருந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட போகிறோம். 8.5 இன்ச்சு வச்சு நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல லைன் பண்ணிக்கோங்க. மேலேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ரவுண்ட் வரும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக கோணலாக இருந்தனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் சரியாக வராதனால நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கரெக்ட் பண்ணிவிட்டு டேப்பில் நான் அளந்து காமிக்கிறேன். அந்த பக்கமும் 11 இன்ச்சஸ், இந்த பக்கமும் 11 இன்ச்சஸ் எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஷேப் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபுல் லென்த் நம்ம பாட்டமோட ஃபுல் டாப் அந்த அம்பர்லா ஃப்ராகோட லென்த்தே பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ்ஸு. அதிலிருந்து நம்ம டாப்புக்கு 14 இன்ச்சஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதை மைனஸ் பண்ணோம்னா 34 இன்ச்சஸ் மீதி இருக்கும். பாட்டம் 34 வேணும். ஆனால் நம்ம லைனிங் மெட்டீரியல்லாம் அவ்வளோ கிடைக்காது. அதனால் நம்ம 28.5 இன்ச்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்படி தள்ளி தள்ளி வச்சு மார்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு மார்க்கிங்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேலேயும் டேப்பை தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருந்து அப்படியே டேப்பை தள்ளி தள்ளி வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான அளவு கீழே ஒரு ரவுண்ட் ஆர்ச் மாதிரி கிடைக்கும்.
இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கேயும் டேப்பை தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எட்ஜஸ்லையும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு வளைவு அழகாக கிடச்சிரும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நம்மளுக்கு லைனிங் உள்ளே இருக்கிறனால ஹைட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மெயின் பீஸ் இருக்குல்ல, ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்துருக்கோம்ல, அது மட்டும் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கணும். அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லைனிங் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நான் வந்து லைனிங் மெட்டீரியல் எப்படி மடித்து போடணும் அதே மாதிரி மடித்து போட்டு நான் வச்சுருக்கேன். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்மளால் தனிப்பட்ட முறையில் வரைஞ்சி வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைனிங்கை வந்து அது மேலே அப்படியே போட்டு விட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்துட்டு வெட்டி எடுத்துப்போம். ஹைட் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். மேலே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெவுந்ததுனாலும் நம்மளுக்கு இழுத்தாப்பில் போயிடும். இப்போ இந்த இடத்த நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28 தான் வந்திருந்தது. அதை நான் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 28.5 இன்னும் கொஞ்சம் சேர்த்தி நம்ம கொடுக்கணும். அதை நான் வந்து இந்த மாதிரி லைனிங்கில் எப்படி நம்ம தள்ளி தள்ளி வச்சு மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே தள்ளி தள்ளி வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எனக்கு அந்த பக்கம் கொஞ்சமாக ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்தது. நான் கை வச்சுருக்கல, அந்த பக்கம் எனக்கு ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்தது. 2 பீஸ் மட்டும் ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்தது. அது எப்படி ஒட்டு கொடுக்குறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட லைனிங் மெட்டீரியலும் அந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாட்டம் பீஸ் கட் பண்ணது போக மீதம் உள்ள பீஸை நான் மடித்து போட்டு டாப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து கிராஸில் வந்து அங்கங்கே தான் பீஸ் இருக்கும். அதை வந்து அழகாக நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 36 இன்ச்சு சைஸ் உள்ளவங்க வரைக்குமே 3 மீட்டர்ஸ் வச்சு அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவே வச்சுக்கலாம். ஒன்றுமே நான் பத்தாதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் எல்போ ஸ்லீவ் தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம டாப்பும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பக்கமும் 10 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 10 இன்ச்சஸ் இருக்கா, இந்த பக்கமும் 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ கீழே இறக்கி 10 இன்ச்சஸ்லேருந்து கீழே வந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். மேலேருந்து கீழே 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ மேல் லைன்லேருந்து கீழ் லைன் வரைக்கும் 8 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன மார்க்கிங்னா ஆம் ரவுண்டோட அந்த அளவு 16 இன்ச் வந்தது, அதில் பாதி 8 இன்ச்சஸ். இப்போ இந்த இடம் வரைக்கும் ஒரு லைன் பண்ணியாச்சு. இதில் பாதி எடுத்து அந்த லைனில் பாதியிலேருந்து மேலே 1/2 இன்ச் வச்சு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம ஸ்லீவோட ஒரு வளைவு அழகாக கொடுக்கறதுக்காக. இப்போ வந்துட்டு 2 இன்ச்சஸ் தையலுக்கு தேவையான அளவு இருக்குது அந்த மெட்டீரியல்லையே மீதம் உள்ள பீஸு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த இடத்துலையும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அடையாளம். அப்போ தான் சென்ட்ரு நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு தெரியும். ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சமாக குடஞ்சி வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்ம குடஞ்சி வெட்டிப்போம். அந்த மாதிரி லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. சுடிதாருக்கு நம்ம குடஞ்சி வெட்ட அவசியம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இதை தனியாக பிரித்து வச்சு வெட்டிக்கோங்க. லைட்டாக பாருங்கள், லைட்டாக தான் நான் குடஞ்சி வெட்டியிருக்கேன். அந்த லைனை விடையே மேலே தான் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவும் நம்ம வந்துட்டு அந்த மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். மேலே கீழே சைட்லன்ட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாப் வந்து அட்டாச் பண்ணிப்போம். டாப் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சுருக்கங்கிறது வராது, என்னை பொறுத்த வரைக்கும் வராது. அப்படி உங்களுக்கு வருது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம வந்து டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே போலவே இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாட்டம் போயிடலாம். பாட்டம் பீஸ் வந்து லைனிங் வந்து அப்படியே ஒரே லென்த்தாக இருக்கும். ஜாயின் பண்ணி அப்படியே ஒரே லென்த்தாக இருக்கும், முன்னாடி பின்னாடி ரெண்டுமே. ஆனால் லைனிங் இந்த மெயின் பீஸ் இருக்குது, மேலே வர பீஸில் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். அதை நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். அந்த ஜாயின் தான் நான் போட்டுட்ருக்கேன். டபுள் தையல் போட்டுக்கோங்க, டக்குன்னு பிரிஞ்சு வராத இருக்கும். இப்போ லைனிங்கும் இந்த பீஸும் ரெண்டுமே ஒரே லென்த்தாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஒட்டு போடணுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, கீழே கொஞ்சமாக பத்தலன்ட்டு, அதை நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆன பீஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணாதீங்க, நம்ம வந்து அது மேலே வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பீஸை வந்து நம்ம ஒட்டு போட்டுப்போம். இந்த மாதிரி ஒட்டு போட்டுக்கோங்க. இன்னொரு பீஸும் அதே மாதிரியே ஒட்டு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒட்டு போட்ட வேட்டி நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டு எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி மடித்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான வளைவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் அந்த வளைவில் நான் பாருங்கள் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மடித்து பார்க்குற பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எங்கேயாவது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பீஸ் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்படி மடித்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு மடி மடித்தா கூட நம்மளுக்கு கீழே வந்து ஃபினிஷிங் வந்து எல்லாமே ஈவனாக இருக்குது. இப்போ பாட்டமோட லைனிங்கையும் நம்ம அந்த மெயின் மேலே வர பீஸையும் அதை நம்ம அட்டாச் பண்ணிப்போம். ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள். டாப்போட ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம் அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து பிரிஞ்சிருக்குமில்ல நம்மளுக்கு அந்த கீழே எட்ஜஸ்ஸு, அதை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சீலை ஓரடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வளைவாக இருக்கும், நிறுத்தி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே வர பீஸையும் ரொம்ப நம்மளுக்கு மெல்லிஸாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இழுத்து பிடிச்சி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவு கொடுத்தா தான் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து டாப்பில் வந்து இந்த இடத்த வந்து லைட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா பாட்டம் பீஸ் வந்து ஒரே லென்த்தாக இருக்கும்போது டாப்பும் ஒரே லென்த்தாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணல, சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணல, கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் இடுப்புக்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பாட்டமையும் டாப்பையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் வந்து நம்ம நார்மலாக நீங்கள் எப்படி கழுத்து பீஸ் வைப்பீங்களோ அந்த மெத்தடில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஷோல்ட்ரு டபுள் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு மடித்து அடுத்தது இன்னொரு மடிப்பு மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டாப்போடு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டபுள் தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கையோட அகலம் வந்து 5.25 வந்து அந்த 10 இன்ச்சஸ் லென்த்து இருக்குது பார்த்திங்களா, அந்த லென்த்துக்கு 5.25, 6 இன்ச்சஸ் லென்த்துக்கு 6 இன்ச் அப்படியே வந்தது. அந்த 2 அளவும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். உடம்போட அகலத்தில் நம்மளுக்கு நாச்சு இருக்கும், நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அப்படியே இடுப்புக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு வளைவு கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த கேப்லேயே நம்ம வந்து லைனிங்கு அந்த மெயின் பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எல்லா பீஸ்லேயும் தையல் விழுதான்னு பார்த்துட்டு கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரிக்கிற மாதிரி ஆயிரும். எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கீழே வரும்போது இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்டில் இருக்கும்.
கரெக்டாக நம்ம அந்த ஜாயின் வந்து உள் பீஸில் ஜாயின் வந்து மேல் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜாயின் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிப்போம். பாதியில் நிறுத்திட்டேன் பார்த்திங்களா, அந்த பக்கம் நம்மளுக்கு ஜாயிண்டே வராது, ஜாயிண்ட் ஆல்ரெடி இருக்கும். சைடு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எட்ஜஸில் தையல் போட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான துணி விட்டுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டிச்சிங் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த ஷாலில் எது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷூட் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.